ஆர்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸினுடைய ஒரு முடிவு என்பது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குதுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியதா மாறி இருக்குதா? இல்ல, நிச்சயமாக சலசலப்பு இருந்திருக்கிறது. சலசலப்பு இல்லை என்றால் சபரீஷ் போயிட்டு முந்தானத்து வந்து ராகுல் காந்தியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, முந்தானத்து நடந்திருக்கு. லெட்டர் கொடுக்கறதுனா எனக்கு புரியல, என்ன லெட்டர்னு எனக்கும் தெரியாது, நானும் லெட்டர் பார்க்கல. ஆனா பார்த்திருக்கிறாரு, மீட்டிங் நடந்திருக்குன்றது உண்மைதான். ஆனா இந்த பதட்டம் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கிறதுல என்ன புதுசா நடந்துரும்னு நினைக்கிறீங்க? சபரீஷ் எப்படி கூட்டணி ஆறாரு? சபரீஷ் வந்து ஒரு மெசஞ்சரா போறாரு. அப்புறம் நீங்க குறிப்பிட்டதுனால தானே சொன்னீங்க, நீங்க அவர் சந்திப்பு தனிப்பட்ட முறையிலன்னா அப்ப நீங்க கூட்டணின்னு அதை சொல்லவே முடியாது. அப்ப இங்கிருந்து மெசஞ்சரா போறதுனாலதான் அது வருது. சரி, அதாவது அங்க என்னை பொறுத்தவரையில் வந்து அங்க ஒரு சலசலப்பு ஒரு டென்ஷன் இருந்தது. அதனாலதான் ஒரு சரியாயிடுச்சா? இப்ப சரியாயிடுச்சு. இவர் கேசி வேணுகோபால் அவங்க எல்லாம் இப்ப சரியான லைன்ல வந்துட்டாங்களா? அது தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, அவங்களுடைய டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு. 35 சீட்டு ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்பது அமைச்சரவையில் பங்குங்கிற இடத்துல அமைச்சரவையில் பங்குங்கிறது அவங்க இன்னமும் தெளிவா தான் இருக்கிறாங்க. அந்த லெவல்ல கேசி வேணுகோபால் லெவல்ல அது வந்து நீங்க கூட்டணியில நீடிக்கிறது தொடர்பா. ஆனா ஏற்கனவே அவங்க விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா கேரளால பாண்டிச்சேரியில ஆட்சி அமைக்கலாம், இதெல்லாம் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இப்ப இல்லாம ஆயிடுச்சு. அதுல நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து திமுகவை சார்ந்த 2 அமைச்சர்கள் வந்து இங்க கன்வே பண்றாங்க. செல்வ பிறந்தைக்கும் இங்க டிஎன்சிசி தலைமைக்கும் கன்வே பண்றாங்க. 15 சீட் தான் அப்படின்னு கன்வே பண்றாங்க. அதன் பிறகுதான் கேசி வேணுகோபால் வந்து விஜயோட பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுகிறார். என்னால் காங்கிரஸை பொறுத்தவரை அப்போ வந்து பீகார் எலெக்ஷன் முடியல. அப்ப அந்த ஒரு தருணத்தில் வந்து அவர் பேசுறாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு ஒரு செட்பேக்கா அப்ப மாறிடுச்சா? காங்கிரஸ்க்கு செட்பேக்காக இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்ப அதன் பிறகுதான் திமுகவினுடைய இந்த சந்திப்பு நடக்கிறது. அப்ப அது ஏன் போறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த ஒரு தருணத்தில், அதாவது காங்கிரஸ் வந்து அதல பாதத்தில் இருக்குது. இப்ப கர்நாடகாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். டிகே வந்து டெல்லி போய் உட்காந்துருக்காரு, சித்தாராமையா டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு. அதன் பிறகு வந்து கடைசியில் இப்ப டிகே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது, அமைச்சரவை மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, 140 எம்எல்ஏக்களும் என்னுடைய எம்எல்ஏக்கள் தான், நான் அவர்களுக்காக உங்களுக்கு 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும், அதிகார போட்டி அது முழுக்குள்ள இருக்கிறதுல. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்ப பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து இப்ப என்ன டிஎன்சிசி தலைவரே கூட இப்பதான் அதிகாரப்பூர்வமா சொல்றாரு, இல்ல 2-3 மாசங்களா இந்த சிக்கல்லாம் போயிட்டு இருந்துச்சு, இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாங்க கிளியர் கட்டா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ்ல வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு டைம். பீகார் தேர்தலினுடைய அது வந்து அதல பாதாளத்தில் இருக்கின்ற ஒரு தோல்வி. அதன் பிறகு கர்நாடகா பிகஸ்ட் ஸ்டேட், அவங்களை பொறுத்தவரை பிகஸ்ட் ஸ்டேட், அங்க வந்து பிரச்சனைகள். கேரளா யூனிட்ல சசி தரூர் வந்து குதின்னு குச்சின்னு இருக்கிறாரு. அவர் அந்த பக்கம் இருக்கிறாரா, இந்த பக்கம், அதாவது மோடி பக்கம் இருக்கிறாரா, இந்த பக்கம் இருக்கிறாரா தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. தெலுங்கானா மட்டும் இப்போதைக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. அங்கேயும் 1-2 மினிஸ்டர்ஸ் பிரச்சனையில வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இது காங்கிரஸினுடைய நிலைமை. இந்த ஒரு நிலைமையில வந்து டிஎம்கே அங்க போய் பிளக்கேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து அப்படியே வச்சிருக்கலாம். நமக்கு டைம் இருக்கிறது, இன்னும் 100 நாள் இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு வரை. அதன் பிறகு இன்னொரு 70 டேஸ் 80 டேஸ் இருக்கும் தேர்தல் வரை. அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் தன்னுடைய இருக்க வேண்டும் என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, அது தேவையில்லைங்கிற. திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் தான் இருக்கிறதுலே பிரச்சனையா இருக்கு. அதாவது காங்கிரஸ் திமுக இருந்தால் +13% வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பாஜகவினுடைய இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அதனாலதான் ஒரு விஜய் வந்து அவங்களை பொறுத்தவரை வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிறாரு. ஜோசப் விஜய் என்ற நபர் வந்து ஒருவேளை கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்டு பிரிக்க முடியுமா என்ற அவர்களுக்கு அந்த கால்குலேஷன் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து முஸ்லீம் ஓட் பேங்க் வந்து திமுக விட்டு போகாது. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாத சரி டெஃபினட்டாக இருக்கத்தான் போகிறது. அது கணிசமான ஒரு நம்பர் இருக்க போகுது. ஆனால் இந்த கிறிஸ்டியன் ஓட் பேங்க் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருந்தால் வரும். முழுக்க கிடையாது, பட் லார்ஜ், பை அண்ட் லார்ஜ். இது எல்லாமே வந்து பர்செப்ஷன்ல சொல்றேன். ஆமா, நான் கிறிஸ்டியன், நான் இங்க திமுக ஓட்டு போட மாட்டேன், அதிமுக ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற நபர் இருக்கிறாரு. கேரளாவில் இருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு அமைச்சர் கூட இருந்தார், அவரை வந்து நீக்கி விட்டார்கள். அது சோ இப்ப இருக்கின்ற இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஒரு கூட்டணி, இந்த சலசலப்பு எல்லாம் இருந்தது, அந்த சலசலப்பு முடிந்து விட்டது. ஆனா டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அது இன்னும் விவாதிக்க. டிமாண்ட்ஸ் எப்ப வரும்னா, டிமாண்ட்ஸ் வர்றதுக்கு இருக்கு. இப்ப அந்த இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறதா அப்படிங்கறதா கேள்வி. நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் இஸ் அண்டர் கிரைசிஸ் நேஷனலா. அவங்களுக்கு வந்து பீகார் ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, கர்நாடகால ஆட்சி பொறுப்புல இருக்கிற ஒரு மாநிலத்தில் குழப்பங்கள் இருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலும் அவங்க வந்து ஒரு
ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்லேருந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படையான கொள்கைங்கிறது கூட்டணி ஆட்சி, ஆனால் இந்த தேர்தலுக்கு நாங்கள் அதை பற்றி பேசலை. அதே போல இடதுசாரிகள் சொல்லும்போது நேச்சுரலாக அது காங்கிரஸுக்கான ஒரு மெசேஜாகவும் அது கன்வே ஆகுதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இது அடுத்த பிரச்சனை. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கு இல்லையா, அது இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே தேர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர் மாதிரி வருது. அதாவது போன தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எங்களை விட அதிகமாக சீட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுக்காதீங்க என்றது ஒரு கோரிக்கையா இருந்தது. அதை வந்து திமுக எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகள் இருக்கும்போது கூட அதே தான் கேட்டுட்டு. அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த இது கேட்ச்மெண்ட் ஏரியா அதிகரித்திருக்கிறது, அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது. இவங்க எல்லாருமே 1.5% கட்சிகளாக தான் இருக்குது. சிபிஎம் ஆனாலும் சரி எல்லாம் 1.5%. அப்ப அவர்கள் வந்து டிமாண்ட் வைக்கும் போது திமுக வந்து ரொம்ப ஈஸியா போகுது. அடிப்படையில் நீங்க சொல்றது என்னன்னா இருக்கு, இப்ப செந்தில் சொல்றதுல இருந்து தான் தொடங்குறீங்க. செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியாக இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ள இடங்களை பற்றின மாற்று கருத்துக்கள் வர்றது அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட். ஆனா கூட்டணிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லையா, அதுதான் நான் இப்ப கேட்கிறேன். இல்ல, அது ஏன் பேச வேண்டியதா இருக்கு? காங்கிரஸ் வந்து ஏன் விஜய் கூட பேச வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 15 சீட் பேசுறதுனால அங்க பேச வேண்டியது இருக்காது. அதாவது எல்லா காலத்திலும் 2019 இருந்து அனைவருக்கும் வந்து வேற போறதுக்கு வழியே கிடையாது. இப்ப காங்கிரஸ் வந்து அதிமுக கூட போக முடியாது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபர் கூட, விஜய் கூட போக முடியாது. அவர் எங்க இருக்கிறாரு எப்ப இருக்காருன்னா அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நபர் கூட ஒரு கட்சி கூட நிச்சயமாக போக முடியாது. அது காங்கிரசினுடைய அப்ப காங்கிரஸ் ஆனாலும் சரி, இவர்கள் வேற வழி இல்லாமல் வந்து திமுக இருக்கிறாங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது தாண்டி விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, அதிக சீட் வந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவை என்று எல்லா தேர்தலையும் கேட்பாங்க. அந்த கட்சியோட உரிமை அது. அந்த சலசலப்புகள் இன்னும் கண்டினியூ ஆகத்தான் இருக்கும். பட் ஆனா இது அலைன்ஸ்க்கு யாருக்குமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ரைட். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். கட்சிகள்கிட்ட பிறகு வர ஸ்ரீராம். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கு, ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தவங்களே இல்லை, இப்ப இருக்க போறவங்களும் டிமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை செந்தில்வேல் வைக்கிறாரு. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு தேமுதிகவோ பாமகவோ தொடர்ச்சியா சொல்றது அப்படிங்கிறது வந்து அதிமுக பாஜகவுக்கான அந்த கூட்டணிக்கான ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுக்கறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை கேஸ், பிஜேபிக்கு மட்டும் அமித்ஷா அல்லது திரு மோடி சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுப்போம், தமிழ்நாட்டில் கேஎஸ் அழகிரியோ இல்லை செல்வப்பிரதிங் சொன்னால் நம்ம உடனே ஏற்றுக்கிறோமே எப்படி? எனக்கு ராகுல் காந்தியா கார்கேவா யார் பிரசிடென்ட்னு தெரியாது. ஏன்னா பிரசிடென்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் டிசிஷன் என்னமோ ராகுல் காந்தின்னு தான் வருது. இவங்க ரெண்டு பேர் இல்ல, நீ சொல்றக்கூடிய நேல சொல்றேன், தெளிவுபடுத்தி பண்ணிடுறேன். பாஜகல யார் செல்வப்பிரதிங் அவர்கள் சொல்வதை பாஜகவுடைய தேசிய தலைவர் நினைத்தால், இங்க தமிழ்நாட்டில் மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை திமுக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதே அந்த பார்வையும் அப்படிதான் பார்க்கணும். சரி, ஏன்னா திமுக ஒரு பார்வையும் பாஜக ஒரு பார்வையும் வைக்க முடியும். பாஜகவுடைய தேசிய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் நட்டா தானே? நிச்சயமாக. சரி, மாற்று கருத்தே இல்லையே. இல்ல, ஆனா அங்க நீங்க அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் நான் கேட்கலங்க. நாங்க இங்க தமிழ்நாட்டுல யார் சொன்னாலும் நீங்க குறிப்பிட்டு சொன்னதனால நான் கேட்டேன். ராகுலா கார்கேவா எனக்கு தெரியலன்னு சொல்றீங்களே. கூட்டணிக்காக சப்போர்ட் பண்றவர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லணும், மோடி அவர்கள் சொல்லணும்னு கேக்குறவங்க இங்க செல்வ பிறந்தைகள் சொன்னால் போரும் எல்லாம் நன்றாக ஆகிட்டு எப்படி சொல்றாங்க? நேஷனல் லீடர்ஷிப்ல இருந்து ஒண்ணு வரலங்கறீங்க. அவங்க தான குழு அமைக்கிறாங்க. அதானே பாயிண்ட். என்ன குழு அவங்க தான அமைக்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னா, அங்க இருக்கிற புகை வந்து அதிமுக பாஜக வெளிப்படையாக அவர்கள் கருத்தை சொல்கிறார்கள், பாஜக கருத்தை சொல்கிறது. அங்க வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, அங்க வந்து ஒரு உரிமை இருக்கு. அடிமைத்தனம் எங்க இருக்குன்னு அதிமுக அடிமை சொன்னவர்கள் ஐயோ எங்களுக்கு சிஎம் வேணாம், ஐயோ எங்களுக்கு சிஎம் வேணாம்னு சொல்றதுல எங்க அடிமைத்தனம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ அங்க இருக்கு, அங்கேயும் புழக்கம் இருக்கு. இன்னைக்கு கேஎஸ் அழகிரி அவர்கள் பேசுவதாக நீங்களே சொன்ன மாதிரி, இல்ல சிதம்பரம் அவர்கள் பேசின மாதிரி, இல்ல அழகா செல்வப்பிரதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருங்க.